இலங்கை திருநாட்டில் நடைபெற்று வரும் கந்தூரிகள் ஏராளம். அதில் மிகவும் பிரசித்தி பெற்றது வேர்வில்லை மாளிகாச்சேனை பைத்துல் முபாரக் தக்கியாவில் நடைபெற்று வரும் புனித புகாரி கந்தூரி. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து சிறப்பிப்பதோடு ஒருவர் விடாமல் அனைவரும் வயிறார உண்டு மகிழ்ந்துவிட்டு செல்வர். இன்னும் இதில் எத்தனையோ அற்புதங்களை கண்டோர் பலர். இதற்காக அறுக்கப்படுகின்ற ஆடு கோழிகளை கந்தூரி ஏற்பாட்டாளர்கள் வாங்கினது கிடையாது. மாறாக இவைகள் நேர்ச்சையாகவே கிடைக்கப் பெறுகின்றன. இன்று ஒரு ஆட்டின் அல்லது ஒரு கோளின் விலை என்ன? இது எவ்வாறு விலை உயர்ந்து சென்றாலும் கொண்டு வருபவர்கள் கொணர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இது யாவரும் அறிந்த உண்மை. நேர்ச்சை வைத்தவர்களின் நாட்டங்கள் நிறைவேறுகின்றன. இதை நிராகரித்து இழிவுபடுத்தினோர் தாழ்ந்து போகின்றனர். இவ்வாறு இதை நிராகரித்த ஒரு குடும்பம் இழிவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அண்மையில் வேர்வில்லை மருதானை பிரதேசத்தில் நிகழ்ந்தது. 133 கீழ் 23 மருதானை வேர்விலை என்ற விலாசத்தைச் சேர்ந்த வீட்டினரின் அயலவர்கள் வளமை போல் புகாரி கந்தூரிக்காக நேர்ந்த ஆடுகளை தக்கியாவுக்கு கொடுத்துள்ளனர். 24ஆம் திகதி மககொடை மஸ்ஜிதுல் லிரார் கலவரத்தின் பின்னர் மேற்கூறப்பட்ட விலாசத்தில் வசிக்கும் ஒருவர், இவ்வருடம் நீங்கள் ஆட்டை கொடுத்தீர்கள், வரும் வருடம் நான் நாயை கொடுப்பேன் என்று ஏளனமாகவும் கோபமாகவும் கூறியுள்ளார். ஆனாலும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த புகாரி கந்தூரியை இழிவுபடுத்திய அந்த வீட்டாரை இழிவுபடுத்திவிட்டான். சில நாட்கள் தான் கழிந்தன. மேற்கூறப்பட்ட அந்த வீட்டாரின் வீட்டிலே வளரும் ஒரு ஆடு வளமைக்கு மாற்றமாக ஒரு நாய்க்குட்டியை ஈன்றது. ஆட்டுக்கு பிறந்தது நாய்க்குட்டியா? மனிதர்களே, சிந்தியுங்கள், வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். இதில் வழி தவறியவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது. இதை நினைத்தாவது நாம் நேர்வழி பெறுவோமாக. இது மாத்திரமன்று, இது போன்ற எத்துணை நிகழ்வுகள் புகாரி கந்தூரியை இழிவாக கருதினோர் இழிவான நிகழ்வுகள் 130 வருட புகாரி கந்தூரி வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றன. இவைகள் வேர்வில்லை வாழ் மக்கள் நன்கறிவர். எனவே நாம் நேரிய பாதையை துயர்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون.